ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இதுக்கு முன்னாடி 58 பார்ட் போட்டிருக்குங்க. இது 59. தமிழ் மீடியத்தில் போட்டிருக்கிறோம், இங்கிலீஷ் மீடியத்திலும் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அந்த மீடியம் எடுத்துக்கங்க. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டும் உருவாகின்றன? அரினோடோக்கி, ஆம்பிடோக்கி, ஏ மற்றும் பி இரண்டும், தெலிடோக்கி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண் உயிரினை மட்டும் உருவாக்கக்கூடியதுக்கு பேர் அரினோடோக்கி. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. இளம் உயிரிகளை ஈனும் விலங்குகள். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். இளம் உயிரிகளை ஈனும் விலங்குகள். முட்டை ஈடுபவை, குட்டி ஈனுபவை, ஆயில் முட்டை பொரித்து குட்டி ஈடுபவை, ஏ மற்றும் பி. இதுக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. கேமிட் உருவாக்கம், இணைதல், சூஸ்போர் உருவாக்கம், எண்டோஸ்போர் உருவாக்கம். இதுக்கு இணைதல் மூலமாக தான் பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஓகேங்களா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றுகின்றனன்னு கேட்குறாங்க. பாலிலி இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம், கன்னி பெருக்கம், ஏ மற்றும் பி இரண்டும் கேட்குறாங்க. இதுக்கு இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தெரிறது கண்டிப்பாக சரியாக பாலின பெருக்கத்தில் தான் வேறுபாடுகள் தோன்றும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். எந்த உயிரி வாலில்லா இனப்பெருக்கம் மூலம் உருவாக்கும் செய் உயிரிகள் மரபு மாறுபாடுகளின்றி ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரோட்டிஸ்டாவா, வைரஸா, பாக்டீரியா, ஆர்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பி, வைரஸ் தான் அந்த மாதிரியான குணாதிசயங்களில் இல்லை. ஓகேங்களா? ஓகே மை டியர்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.